முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பற்றி அவதூறாக பேசிய வழக்கில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்துக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இது பற்றி கூடுதல் தகவல்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைகிறார். முன்னாள் அமைச்சர் மட்டுமல்லாமல் தற்போது அவர் எம்பியுமாக இருக்கும் சி.வி. சண்முகம் இதுபோன்று பேசியது தவறு. எனவே அவருடைய மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார். மேல்முறையீடு வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். இந்த விசாரணையின் போது உச்சநீதிமன்ற நீதிபதிகளை பொறுத்தவரையில் முதலமைச்சர் குறித்து அவதூறாக பேசியது தவறு என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். முன்னாள் மத்திய அமைச்சர் பொறுப்புடன் செயல்பட்டிருக்க வேண்டும் என்பது நீதிபதிகளுடைய கருத்தாக இருந்தது. எனவே முதலமைச்சரை விமர்சித்து அவதூறாக பேசிய தொடர்பான வழக்கில் மன்னிப்பு கோரி பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்திற்கு உத்தரவிட்டு வழக்கை 15ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள்.